ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு ஒரே ஸ்பீடில் தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் நம்பர்ஸ், ப்ராபபிலிட்டிஸ், கம்பேரிசன்ஸ் இதெல்லாமே சேர்த்து சப்மரைன்லேருந்து தொடங்கி சுகாய்சு 57E வரை ஐஏஎஃப் டிப்ளாய் பண்ண போகிற டெக்காய்ஸ், அதிலிருந்து நம்மளுடைய தேஜாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், ட்ரம்ப்புடைய ஷாக்கிங் இன்டர்வியூ ஃபால் அவுட், ஆப்ரேஷன் சிந்தூரோட இம்பேக்ட் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, நம்ம திபாங் சக்தி ரெடினஸ், இந்த எல்லா த்ரெட்டையுமே எப்படி இந்தியாவின் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியோட மிகப்பெரிய ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எல்லாமே டோட்டலாக நிட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோவில், இந்த லைவில் நீங்கள் எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. மிக முக்கியமாக நம்ம ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 டாபிக், சப்மரைன் ரெவல்யூஷன். இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ராஜெக்ட் 751 அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ப்ராஜெக்ட் 76 அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ரொம்ப மாடர்ன் சப்மரைன், முக்கியமாக நியூக்ளியர் எனர்ஜி பவர்டு சப்மரைன் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வெஸ்ட் சைனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அரேனால இந்தியன் ஓஷன் டாமினன்ஸ், இந்தியன் ஓஷன் ரீஜன் டாமினன்ஸுக்கு நம்ம சப்மரைன் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவின் அண்டர் சி கேம், அந்த பிளான் ரொம்ப கிளியர். அரிஹந்த் SSBN டெட்டரன்ஸ் ப்ளஸ் என்டேஜினியஸ் நெக்ஸ்ட் ஜென் அட்டாக் போட்ஸ். இந்தியாவுடைய SSBN டெட்டரன்ஸும், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தி நாம் தேவையான பாதுகாப்பும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்டாக் போட்ஸும் அதுதான் ப்ராஜெக்ட் 76. எல்லாமே தற்போதைய போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரிஹந்த் கிளாஸ் SSBN டிட்டரண்ட் பேட்ரோல்ஸ், ஸ்கார்பின், கால்வரி, இது மாதிரி 6 நீர்மூழ்கி கப்பல்கள் இப்போதைக்கு ஆப்ரேஷன் லைனுக்கு வந்தாச்சு. எல்லாருமே உங்ககிட்ட அதிகமான பேர் சொல்லியிருப்பாங்க ப்ராஜெக்ட் 75 டிலே ஆயிடுச்சு அப்படின்னு. ப்ராஜெக்ட் 75 தொடக்கத்தில் கொஞ்சம் டிலே ஆனாலும் இப்போ ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் மூலம் இந்தியா டோட்டல் டிசைன் ஓனர்ஷிப், ஸ்டெல்த் டெக்னாலஜி, என்டியூரன்ஸ் இதெல்லாமே ஸ்கெயில் அப் பண்ணுறது காரணத்துக்காகத்தான் ப்ராஜெக்ட் 75 டிலே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் 75ல் எங்களால் செய்ய முடியலை, இது நடக்காது அப்படிங்கிற எந்த டிலேயுமே கிடையாது. நான் இப்போ சொன்ன இந்த டிசைன் ஓனர்ஷிப், ஸ்டெல்த் டெக்னாலஜி, இந்த சப்மரைனுடைய என்டியூரன்ஸ் இதெல்லாம் ஸ்கெயில் அப்னா ஏற்கனவே பிளான் பண்ணதை விட இன்னும் அதிகமான பவர், இன்னும் அதிகமான வீரியத்தோட கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. Why it matters? உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் திருப்பி அதை சொல்கிறேன். Why it matters அப்படின்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் IOR இந்தியாவின் ஹோம் டர்ஃப் அப்படின்னு சொல்லலாம். சைனா மிகப்பெரிய அளவில் ஒரு கப்பற்படை ஃப்ளீட் வைத்திருந்தாலும் இந்த IOR இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு லாங் ஸ்டே லாஜிஸ்டிக்ஸ் எப்போவுமே எந்த படையாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவைப்படுது. அது இன்னைக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனில் அமெரிக்காவுக்கும் கிடையாது, ரஷ்யாவுக்கும் கிடையாது, ஏன் பக்கத்திலேயே இருக்கிற சைனாவுக்கும் கிடையாது. வாட் இஸ் திஸ் லாங் ஸ்டே லாஜிஸ்டிக்ஸ்? இங்கே பாருங்கள், ஒரு கடலில் ஆதிக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த கடலில் பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஒரே இடத்துல, ஒரே ரீஜனில் பேட்ரோல் பண்ணி ஸ்டே பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக் திறமை இருக்கணும். அவர்களுக்கு, சைனாவுக்கு அதுதான் வீக் லிங்க். ஏன்னா அவன் எங்கேருந்தோ வந்து எவ்வளோ ஃபியூவலை கொண்டு வந்து, எவ்வளோ படைகளை கொண்டு வந்து, எவ்வளோ ஃபுட்டை கொண்டு வந்து, எவ்வளோ வீரர்களை கொண்டு வந்து, எவ்வளோ மெடிக்கல் சப்ளைஸை கொண்டு வந்து ஒரு கடலுக்குள்ளே மொத்தமாக ஆதிக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த டேட்டா நகட்ஸை நீங்கள் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் லாங் ஸ்டே லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சைனாவுக்கு அதுதான் மிகப்பெரிய வீக்கஸ்ட் லிங்க். நீங்கள் பாருங்கள், இந்தியாவுடைய இந்த SSBN டெட்டரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6 ஸ்கார்பியன் கப்பல், நீர்மூழ்கி கப்பல் இருக்குது.
லெகசி போட் டிரான்சிஷன் அடுத்த 7-8 ஆண்டுகளில் இந்தியா வந்து 9 முதல் 12 இண்டிஜீனியஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட போர் கப்பல்கள் போட்ஸ் டார்கெட்ஸுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனாவுக்கு மிகப்பெரிய டோட்டல் ஃப்ளீட், ஆனால் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சஸ்டெயின்டு டிப்ளாய்மெண்ட்டுக்கு பேஸ் அண்ட் எஸ்கார்ட் டிபெண்டன்சி அவனுக்கு ரொம்ப அதிகம். ஒரு பேஸ் வேணுமா இல்லையா? ஒரு எஸ்கார்ட் சென்டர் வேணுமா இல்லையா? ஒரு நீர்மூழ்கி கப்பல் மட்டும் போனால் அதுக்கான சப்ளைஸ் இருக்கணும், அதற்கான சப்போர்ட்டிங் ஃப்ளீட் இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ சுலபமாக வந்திருக்க முடியாது. ஏன்னா நாம் பேட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், அந்த கடலுக்கு அருகிலேயே கரையிலேயே எல்லாமே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது இன்னைக்கு சைனாவுக்கு கிடையாது. ஏன் சைனாவுக்கே கிடையாதுன்னா எம்மாத்திரம் இந்த அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம். ப்ராபபிலிட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2-3 வருடத்துக்குள்ளாடி 2028க்குள்ள கிரெடிபிள் மதிக்கத்தக்க அண்டர் சி எட்ஜ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் யாருக்கு இருக்கும்னா இந்தியாவுக்கு தான் இருக்கும். 70-75% இதுதான் உண்மை. காரணம், நமக்கு ஹோம் பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது, ஏஎஸ்டபிள்யூ ஏர்கிராஃப்ட் கவரேஜ் இருக்குது. இந்த P-81 சப்மரைன் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வரக்கூடிய எல்லா சப்மரைனுக்குமே நீர்மூழ்கி கப்பலுக்குமே ஏஎஸ்டபிள்யூ ஏர்கிராஃப்ட் கவரேஜ் வேணும். அண்டர் வாட்டர் சென்சார் நெட் அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இப்போ வாட்டருக்குள்ளாடியே இது மாதிரியான பெரிய பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள், அதிலும் முக்கியமாக நியூக்ளியர் பவர்டு சப்மரைனுக்கு வந்து சென்சார் நெட் தேவைப்படுது. அது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இருக்கணும். அந்த சென்சார் நெட் எக்ஸ்பேன்ஷன் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் சப்ளை பண்ணி அதை செட்டப் பண்ணுற சக்தி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இண்டிஜீனியஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட பைப்லைன் கிக் ஆஃப் ஆகுது. ஸோ டேக் அவே ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிறது உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. டிசைன் சாவரனிட்டி நம்ம நாட்டுக்குள்ளேயே டிசைன் செய்யப்பட்டு லாங் ரன்னில் நீண்ட கால டைம் லைன் பார்க்கும்போது சைனா ப்ரெஷரை சி டினாயல் ஸ்ட்ராட்டஜியில் அவன் கடலுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு கண்டெயின் பண்ணி அவனை தடுத்து இந்தியா கிட்ட என்டியூரன்ஸ் ப்ளஸ் ஸ்டெல்த் இந்த 2 காம்போவுமே வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் ப்ராஜெக்ட் சப்மரைன் 76 ப்ராஜெக்ட் வந்து அசாத்தியமான வெற்றி அப்படின்னு இந்தியா மட்டுமல்ல மொத்த உலகமுமே ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தாச்சு. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி காலையில் வந்து மொத்த உலகத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெக்கார்டட் வீடியோ அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ், அந்த இமேஜஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் ஆதாரங்களுக்காக நாம் உங்களுக்கு போட்டிருந்திருப்போம். கண்டிப்பாக இந்த லைவ் முடிஞ்சதுமே நம்ம வீடியோவில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் காப்பி பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில். யூ கேன் கம் பேக் அண்ட் see that one more time. பாயிண்ட் நம்பர் 2, சுகாய் Su-57E, ரஷ்யாவின் Su-57E அட் HAL நஷீக். அதாவது நஷீக் அல்லது நாஷிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்கு ஒரு 5th ஜெனரேஷன் பெட்டு கண்டிப்பாக தேவை. ஒரு 5th ஜெனரேஷன் ஏர் சுப்பீரியாரிட்டி கணக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களில் ரஷ்யாவுடைய மொத்த டெலகேஷன், ஏரோஸ்பேஸ் டெலகேஷன் நம்ம நாஷிக் ஏர்பேஸுக்கு வருது. 60 சுகாய் Su-57E போன்ற ஸ்கேல், அந்த அளவுக்கு ஸ்கேலில் பேசுகிறாங்கன்னா அது அசம்பிளி ப்ளஸ் டீப் இன்டகிரேஷன், அது எல்லாமே நம்ம நாட்டில் நடந்தால் தான் உண்டு. இவங்க வர்றது சாதாரண ஒரு ஏர்கிராஃப்டோ 2 ஏர்கிராஃப்டோ விற்பனை செய்வதற்காக கிடையாது. ஒய் நாஷிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மொத்த சுகாய் Su-30 MKI ஈகோ சிஸ்டம், அதனுடைய டூலிங், அதனுடைய வெண்டர் பேஸ், அது கூட இன்டகிரேட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ், ஆஸ்ட்ரா BVR பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ், நம்மளுடைய பிரம்மாஸ் NG இன்டகிரேஷன், இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம சுகாய் Su-30 MKIயில் ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். எங்கே? நாஷிக் ஏர்பேஸில். சுகாய் Su-30 MKI ஏர்பேஸ் வந்து அந்த ஏக்கோ சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஃபார் த என்டையர் வேர்ல்டு. இன்னொரு நாட்டுடைய ஏர்கிராஃப்டை வந்து தன்னுடைய சொந்த நாட்டில் இவ்வளவு சாதுரியமாக, ஆச்சரியப்படக்கூடிய அளவில் வெற்றிகரமாக இன்டகிரேட் பண்ணி
அதை மாடிஃபை பண்ணி நம்ம டெரைன் நம்ம போர் யுக்திகளுக்கு ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும்னா அது 100ல் 1 அல்லது 2 நாடுகளால் மட்டும்தான் முடியும். அதை இந்த அளவுக்கு பெரிய அளவில் சாதனையாக பண்ணியிருக்கிறது இந்தியா மட்டும்தான். ஸோ அந்த மொத்த ஈகோ சிஸ்டமுமே நம்ம நாசிக் ஏர்பேஸில் இருக்கிற காரணத்தினால மொத்த ரஷ்யன் டெலிகேஷன், புட்டினோட மொத்த டெலிகேஷனும் நம்ம நாசிக் ஏர்பேஸுக்கு வர்றாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு 5th ஜெனரேஷன் கால்குலஸ். இந்த கால்குலஸ் எப்படின்னு பாருங்கள். சைனாவுடைய J20 நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் J20 ஒரு வேஸ்ட் பீஸ், இட்ஸ் அ காயலாங்கடையில் போட வேண்டிய மெட்டீரியல் அப்படின்னு ரொம்ப விலாவாரியாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், வெரி ஸ்ட்ராட்டஜிக், எக்ஸ்டென்சிவ், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நம்ம சேனலில் போய் J20 அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஒரு வீடியோ வரும், 1-2 வீடியோ வரும், நிறைய வீடியோ வரும். அது டாப்பில் இருக்கிற 1-2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஏன் சைனாஸ் J20 இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 5th ஜெனரேஷன் கால்குலஸ் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய J20 நம்பர் அது நல்லதோ கெட்டதோ, வேலை செய்யுமோ செய்யாதோ, பட் J20 நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் J10C அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்டை, சைனா கொடுத்த ஏர்கிராஃப்டை இண்டக்ஷன் செஞ்சது. அது இன்னும் வேலை செய்யலை அப்படின்னு நிறைய அத்தன்டிக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் இந்தியா சைடில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் ஒரு AMCA டைம்லைன் இருக்குது. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம், அது எப்போ வேணும்னாலும் ரிலீஸ் ஆகும். இப்போ இதில் இருக்க கேள்வி என்னன்னா, AMCA இது மாதிரி இந்த J20, J10C அல்லனா இது மாதிரியான ஒரு காயலாங்கடையில் போடுற மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடையாது. அது இன்னைக்கு Su-57 அல்லது அமெரிக்காவின் F-35 அந்த பெரிய விமானங்களை கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஏற்கனவே டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவின் இண்டிஜினியஸ் காவேரி இன்ஜின் 140 கிலோ நியூட்டன் பவர் த்ரஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு நேற்று பிரேக்கிங் நியூஸ். ஸோ இந்தியா கிட்ட ஏற்கனவே இந்த AMCA டைம்லைன் இருந்தால் கூட அது நடந்து முடிகிறதுக்குள்ளாடி ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச் மாதிரி நமக்கு ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தேவைப்படுது. உங்களுக்கே தெரியும், கடந்த 2-3 வருடமாக தொடர்ந்து ஒரு பசில், ஒரு புஷ் அண்ட் புல், ஒரு டக் ஆஃப் வார், it's always been there between America and Russia for India, whether to buy our 5th generation aircraft from America or Russia. நம்ம 5th generation ஏர்கிராஃப்டை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணுமா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணுமா அப்படிங்கிற டக் ஆஃப் வார், ஒரு பெரிய போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு இந்தியாவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எக்ஸ்டர்னல் டைனாமிக்ஸ், ஓவரால் இன்டர்நேஷ்னல் அரேனாவில், நம்ம ஓவரால் பொலிட்டிக்கல் அரேனாவில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன நடக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த AMCA டைம்லைன் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உள்ளாடி சுகாய் Su-57E ஒரு ஸ்டாப் கேப் ப்ளஸ் ஒரு டெக்னாலஜி பிரிட்ஜ், ஒரு டெக் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை தொடர்ந்து உள்ளே கொண்டு வருது. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி என்னன்னு பாருங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளாடி 2026 அல்லது 27க்கு முன்னாடி ஒரு லோக்கலைஸ்டு சுகாய், அதாவது Su-57E ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி பாத் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 60%. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த காட்ஸா, வெஸ்டர்ன் ஆப்டிக்ஸ், ஃபண்டிங் ப்ரையாரிட்டைசேஷன், நம்மளுடைய AMCA அலைன்மெண்ட், அவன் அந்த இதை போட்டுடுறான், அந்த சேங்ஷன் பண்ணுவேன், மேற்கத்திய நாடுகள், அவன் அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளை நீங்கள் 100% டரிஃப் வந்து இந்தியா மேலே போடணும், அப்போ தான் அவன் வந்து ரஷ்யா ஆயில் வாங்க மாட்டான் அப்படின்னு இவனு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காட்ஸா, இவங்களுடைய வெஸ்டர்ன் ஆப்டிக்ஸ், ஃபண்டிங் ப்ரையாரிட்டைசேஷன், பணம் வந்து எவ்வளோ ஃபேஸ்டு பேமெண்ட்டு, அதாவது ஸ்டாக்ட் அவுட் பேமெண்ட்டில் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி எப்படி கொடுக்க முடியும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்டை டிசைட் பண்ண முடியும். அதோடு சேர்த்து நம்ம AMCA ப்ராஜெக்ட் ஏற்கனவே ரொம்பவும் ஃபுல் ஸ்டீமில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதோட இது அலைன்மெண்ட் ஆகணும். ஸோ ஒரு அப்சைட் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த ஏர்கிராஃப்டில் அது Su-57 இருந்தாலும் சரி,
நம்மளுடைய ஏஎம்சிஏ போர் விமானமாக இருந்தாலும் சரி, இந்த போர் விமானங்களில் நம்மளுடைய ஆஸ்ட்ரா MK2 மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் பாகிஸ்தானை தும்சம் பண்ணி அவனுடைய ஒரு மிசைல் கூட, பாகிஸ்தானுடைய ஒரு மிசைல் கூட நம்ம நாட்டுக்குள்ளே வராத முறையிலையும் நம்மளுடைய ஒரு மிசைலை கூட அவனால் இன்டர்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரா ஏவுகணை தான் அசாத்தியமான ஒரு சாதனை செஞ்சது பாகிஸ்தானில் நடந்த சிந்தூர் ஆப்ரேஷனில். ஸோ ஒரு அப்சைட் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய எந்த ஏர்கிராஃப்டாக இருந்தாலும், அது Su-57 இருக்கட்டும், நம்ம ஏஎம்சிஏவாக இருக்கட்டும், நம்ம தேஜாஸாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ரஃபாலே போர் விமானமாக இருக்கட்டும், எந்த போர் விமானமாக இருந்தாலும் ஆஸ்ட்ரா MK2 ஏவுகணை ப்ளஸ் பிரம்மாஸ் NG கேரேஜ், நார்மல் பிரம்மாஸ் கிடையாது, பிரம்மாஸோடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேரேஜ், இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா ஏர் டாமினன்ஸ் ஆல்மோஸ்ட் 70 to 80% ஸ்பைக் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய எஃபெக்ட்ஸ் வெஸ்ட் ரீஜன் நீங்கள் பார்க்கணும். பாகிஸ்தானுடைய J-10C அல்லது JF-17B அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது. இந்த ஏர்கிராஃப்டுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 90 to 95% இந்தியாவுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி. ஸோ அவனுடைய AEW அல்லது இதெல்லாம் சப்போர்ட், அந்த ஏரியல் மானிட்டர் பண்ணக்கூடிய எல்லா போர் விமானங்களோட சப்போர்ட் இருந்தால் கூட அவனுடைய ஏர்கிராஃப்ட் வந்து 90 to 95% வந்து நாம் சொன்ன இந்த ஏர்கிராஃப்ட் காம்பினேஷன் ப்ளஸ் மிசைலுக்கு முன்னாடி படு தோல்வி ஆகிடும். ஸோ சைனாவுடைய J-20 மீது இந்த பேரிட்டி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிட்டி விண்டோனா அவனுடைய ஏர்கிராஃப்ட் சக்தி கூடும்போது நம்ம ஏர்கிராஃப்ட் சக்தி எவ்வளவு கூடுது, அவனுடைய ஏர் டாமினன்ஸ், ஏர் பவர் கூடும்போது நம்மளுடைய ஏர் டாமினன்ஸ் எப்படி கூடுது அப்படின்னு பார்க்கும்போது சைனாவுடைய J-20 மீது பேரிட்டி விண்டோ ரொம்ப பெரிய அளவில் இந்தியாவுக்கு திடீரென வளரும். பட் ஹெவி டாக்டிக்ஸ் ப்ளஸ் ஏவாக்ஸ்னால் அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய போர் விமானங்கள் ப்ளஸ் லாங் ரேஞ்ச் பிவிஆர்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், கண்ணுக்கு தெரியும் முன்னாடியே அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாம் சேரும்போது கண்டிப்பாக பாகிஸ்தானும் சரி, பாகிஸ்தான் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருச்சு, அது உலகமே கண்ணை விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தது. நிறைய ரகசியங்கள் இப்போ தான் வெளியே வருது. சிந்தூர் ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் எப்படி மண்ணை தின்னுச்சு அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்களை இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் மொத்தமாக சேரும்போது பாகிஸ்தான் ப்ளஸ் சைனா ரெண்டு பேருடைய ஏர் டாமினன்ஸுமே, ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஏர் டாமினன்ஸ் கூட இந்தியா முன்ன திணறும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுதான் நம்ம டாபிக் நம்பர் 2. ட்ரம்ப்புடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வர்றோம், போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான லைவ், டைம் ஆகுது, ஐ நோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10:15 இன் இந்தியா. பட் இருந்தாலும் இந்த முக்கியமான டாபிக்ஸை பார்த்துட்டு போங்க. தொடர்ந்து காமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வீடியோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஹவு டு யூ லைக் த டாபிக், ஒரு சில டாபிக்ஸில் உங்களுக்கு இருக்க காமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, மற்ற வியூவர்ஸ் பார்க்கட்டும். we need to have a very healthy discussion in our chat. சரியா? டாபிக் நம்பர் 3, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய 400 இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ். இந்தியா வந்து 400 இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க நாடு முழுவதுமாக, வடக்கிலிருந்து தொடங்கி சவுத் வரைக்கும் 400 இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ் வந்து இந்தியாவுடைய மிலிட்டரி, இந்தியாவுடைய IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. வாட் இஸ் இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ்? காற்று அடைச்சி பெரிய பெரிய பைப்ஸ் மாதிரி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து காற்று அடைச்சி அதை தூரத்துலேருந்து பார்த்தா எக்ஸாக்டாக இந்தியாவுடைய ரேடார், ஒரு பெரிய ரேடார் அங்கே இருக்கிற மாதிரியும், எக்ஸாக்டாக இந்தியாவுடைய ஒரு S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற மாதிரியும், எக்ஸாக்டாக ஒரு பிருத்திவி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது அக்னி டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது அக்னி நியூக்ளியர் மிசைல் அட்டாக் மிசைல் எல்லாமே அப்படியே நம்மக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த ஹீட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த ஹீட் சிக்னேச்சர் கூட டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆக்டிவ் ஏர்கிராஃப்ட் அங்கே இருக்கிற மாதிரியே. ஒரு இன்ஜின் இருந்தால் அது ஆக்டிவாக இருக்கும்போது, அந்த ஏர்கிராஃப்டில் இருக்க ரேடார் ஆக்டிவாக இருக்கும்போது என்னென்ன ஹீட் சிக்னேச்சர், என்னென்ன சென்சார்ஸ் அது எமிட் பண்ணுமோ, நம்மளுடைய எதிரி வந்து அதை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ரியல் ஏர்கிராஃப்ட் இருக்கிற மாதிரி, ரியல் ஏர்கிராஃப்ட் இருக்கும்போது என்னென்ன ரெஸ்பான்ஸ், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடைக்குமோ அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஃப்ளேட்டபிள் டம்மி ஏர்கிராஃப்டாகவோ மிசைல் சிஸ்டமாகவோ ஒரு ரேடாராகவோ இருக்கும். இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வட இந்தியாவிலேருந்து தொடங்கி சவுத் இந்தியா வரைக்கும் 400 சச் இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ், ரியல் சென்சார்ஸ் மாதிரி, ரியல் ரேடார்ஸ் மாதிரி, ரியல் ஏர்கிராஃப்ட்ஸ் மாதிரி, ரியல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி 400. இது டாய் கிடையாது. திஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் வார், ரியல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் வார். கார்கில் வார் சரி, அதுக்கப்புறம் நடந்த எந்த போராக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு ரியல் வார் ஒரு பக்கம், அவனுங்களை ஏமாத்துறது இன்னொரு பக்கம். எதிரியை ஏமாற்றி வெற்றி காண்றது, அதாவது டாக்டிக்ஸ் அதுதான் நான் ஏமாற்றம்னு சொல்கிறது. ஏர்கிராஃப்ட் சும்மா பறக்கிற மாதிரி ஏதோ ஒன்றை பறக்க வச்சு அவன் ஏர்கிராஃப்ட்னு நினச்சி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் ரியல் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி அந்த இடத்த தாக்குறது. ஸோ இது டாய் கிடையாது. திஸ் 400 இன்ஃப்ளேட்டபிள், வெரி எக்ஸ்பென்சிவ் இன்ஃப்ளேட்டபிள் டெக்காய்ஸ், இது வந்து டாய் கிடையாது. திஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ரியல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் வார். ஒரு டெக்காய் பல லட்சம் அளவுக்கு விலைகள் உண்டு. ஸோ அவனுடைய இன்கமிங் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், லாய்டரிங் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸாக இருக்கட்டும், உண்மையிலேயே அந்த மிசைல்ஸ், அவனுடைய இன்கமிங் பிஜிஎம்ஸ், அவனுடைய இன்கமிங் ஏர்கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் பல ஆயிரம் கோடிகள் இல்லையா? ஸோ நம்மளுடைய இந்த டெக்காய்ஸ் வந்து மிமிக் பண்ணும். என்னது? ரேடார், ஐஆர், அட்டாக்கர், டார்கெட் லைப்ரரி, இது எல்லாத்தையுமே மிமிக் பண்ணி எதிரியை கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அவனுடைய ஸ்ட்ரைக் வந்து டைல்யூட் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எனிமி வந்து he is reckoned to burn rate in the sky. burn rate sky வந்து வெரி ஹை. அவன் தேவையில்லாமல் அவனுடைய ஆயுதத்தையும் அவனுடைய ஏர்கிராஃப்டையும் வானத்தில் தேவையில்லாமல் எரிச்சிக்கிட்டே இருப்பான். சரியா? அவனுடைய ஃபியூவலையும் சரி. ஸோ அவனுடைய பேர்ன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்கையில் ரொம்ப ஹை ஆகிடும். அப்படி பண்ணான்னா ஒரு 30 நாள் ஒரு போரை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நாடு 10 நாள்லேயே காலி ஆகிடும். இதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நினைப்பீங்க, இதெல்லாம் நம்ம எதிரிக்கு தெரியாதா? தெரியும். பட் போர் நடக்கும்போது அந்த நிமிஷத்தில் அது ஒரு இன்ஃப்ளேட்டட் டெக்காயா, ரியல் ஏர்கிராஃப்டா, ரியல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக யார் போய் சொல்லி கொடுக்குறது? நம்ம நாட்டில் ஒரு சில உள்நாட்டு துரோகிகள் இருக்கிறானுங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஆக்சஸ் கிடைக்காது. நம்மளுடைய இன்ஃப்ளேட்டட் டெக்காய் வந்து எந்த ஸ்டேட்டில், எந்த நகரத்தில், எந்த சிட்டியில், எந்த ரிமோட் பிளேசஸில், இதெல்லாம் வந்து ஒரு கேமஃப்ளாஜ்டு விஷயங்கள் தான். யாரும் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு அசம்ஷன் நம்ம இது பண்ணிக்குவோம். ஒரு ரிட்டர்ன் ஆன் டிசப்ஷன், ஆர்ஓடி மேத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓடி அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் டிசப்ஷன். அந்த மேத்ஸை, அந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அசியூம் 400 டெக்காய்ஸ் இப்போ இருக்குது. ஈவன் இஃப் 15 to 20% எனிமீஸ் அவனுடைய அந்த மியூனிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எரிபொருட்களை அவன் வேஸ்ட் பண்ணான்னா ஆல்மோஸ்ட் 1000+ கோடிக்கு ஈக்குவலண்டாக அட்வர்சரி பேர்ன் ஆஃப் பொட்டென்ஷியல் இருக்குது. அது க்ரூஸாக இருக்கட்டும், லாய்டரிங்காக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் 1000 கோடிக்கு அதிகமான பணம் வெறும் டெக்காய்ஸை அட்டாக் பண்ணுறதுலே வேஸ்ட் ஆகிடும். நமக்கு இந்த 400 டெக்காய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில லட்சம் தான். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் மெஷரபிள் அட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% +. இப்போ உதாரணத்துக்கு உக்ரைனில் இது ஏற்கனவே ப்ரூவ் ஆன ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரஷ்யா வந்து இப்படி பல அட்டாக் பண்ணி அங்கே உக்ரைனில் இருந்தது எல்லாமே இன்ஃப்ளேட்டட் வெப்பன்ஸ். அவங்ககிட்ட ஏற்கனவே அதிக அளவுக்கு வெப்பன் கிடையாது. ஸோ சர்வைவபிலிட்டி ரொம்ப அதிகம். காஸ்ட் டு அட்டாக் இந்தியா வெரி ஹை. ஆனால் நம்ம டிட்டரன்ஸ் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இந்தியாவை ஃபேவர் பண்ணுது. இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக டில்ட் பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அசாத்தியமான ப்ராஜெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். போயிடாதீங்க. இன்னும் ட்ரம்ப்புடைய ஃப்ளாப்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லலை, கண்டிப்பாக அதுக்கு வர்றோம்.
அடுத்த முக்கியமான 4வது டாபிக் நம்மளுடைய தேஜாஸ் லைன். த்ரூபுட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. த்ரூபுட்னா இந்திய விமானப்படைக்கு தேவைப்படக்கூடிய விமானங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அந்த ரேட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர் நம்பர்ஸ் வின் வார்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு அதிகமான போர் விமானங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ரியல் போர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதுவும் நம்ம எனிமிகளை பொறுத்த அளவில், பாகிஸ்தான், சைனா மாதிரியான நாடுகளை பொறுத்த அளவில் நம்ம போர் விமானங்கள் எல்லாமே நம்ம ஹிமாலயன் ரீஜனில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுவதற்காக செய்யப்படுற விமானங்கள். இதில் நம்ம தேஜாஸ் MK1A இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்திய விமானப்படைக்கு 40 விமானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் 38 விமானங்கள் கொடுத்து முடிச்சாச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. We are breaking this news. Air numbers win wars. 38 out of 40 MK1 தேஜாஸ் MK1 போர் விமானம் டெலிவர் ஆயாச்சு. ஸோ இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 83 MK1A போர் விமானம் ரேம்ப் அப் பண்ணுறாங்க. MK2 பாத் வந்து ரொம்ப கிளியராக இப்போ செட் ஆகிடுச்சு. இந்த MK1A ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய்பர் வந்து அவருடைய சூப்பர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் நாய்ஸ் வருது. யூஸ்வலி he takes about a couple of minutes to tune up before he starts off and goes. கொஞ்சம் பேர் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. MK1Aயோட ஆட்-ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AESA ரேடார், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆஸ்ட்ரா மாதிரியான BVR, பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவில் மிசைல்ஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு BVR மிசைல்ஸு, அதனுடைய மெயின்டைனபிலிட்டி, பிரம்மாஸுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல்ஸ், இது எல்லாமே ஆட் ஆகி வரக்கூடியது தான் தேஜாஸ் MK1A. ப்ரொடக்ஷன் டார்கெட் ஆக்சுவலாக 16 போர் விமானம் பெர் இயர் அப்படின்னு இருந்துச்சு. 2 லைன்ஸ் வந்து 2 ஏர்பேஸில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது 18 to 24 விமானங்கள் பெர் இயர் வந்து அந்த விண்டோ பாசிபிள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2027, இன்னும் 2 வருடத்துக்குள்ளாடி 60+ MK1A அட்வான்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம விமானப்படைக்கு டெலிவர் ஆகும். இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் 80% அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடந்துச்சுன்னா இம்பேக்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய JF-17 அந்த Block 3 ரேடார், அவனுடைய BVR அட்வான்டேஜ், அவனுக்கு BVRே கிடையாது, அது வேறு விஷயம். அந்த அட்வான்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இந்தியாவுடைய சாட்டி ஜெனரேஷன் ரேட், அதாவது ஒன்று கொண்டு சண்டை போடுற அந்த டாக் ஃபைட் ஜெனரேஷன் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் சர்வீசபிலிட்டி, இது ரெண்டுமே நம்ம ஏர் போலீசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஆதரவாகவும் அட்வான்டேஜஸாகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைக் எஸ்கார்ட்டை அப்புறம் உள்ளே போய் என்ன சொல்கிறது, டோட்டல் ஸ்ட்ரைக் பண்ணுறது, அந்த மார்ஜின்லாம் ஏற்கனவே ஹை தான். பட் தொடர்ந்து ஏர் போலீசிங், ஏர் பெட்ரோலிங் பண்ணுறதுக்கு அதிகமான போர் விமானமும் குறைந்த அளவில், குறைந்த விலையில், குறைந்த செலவில் அதிகமான போலீசிங் அண்ட் பெட்ரோலிங் பண்ணுறதுக்கு இது மாதிரியான விமானங்கள் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்தியாவுக்கு நெட் ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் வந்து அட்வான்டேஜ் வந்து அதிகம். நம்பர்ஸ் ப்ளஸ் நம்ம நாட்டிலேயே இண்டிஜினியஸ் சஸ்டெயின்மெண்ட், அப்புறம் வார் டூரேஷன் அட்வான்டேஜ், இது எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டாபிக்ஸ் எப்படி இன்சைட்ஃபுல்லாக, டேட்டா ட்ரிவனாக, இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 4 முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் தான் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்களின் இன்டர்வியூவுக்கு வரப்போகிறோம். அந்த இன்டர்வியூ ஃபால் அவுட், எப்படி அந்த இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சு, எப்படி அவர் அப்பட்டமாக நான் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இன்னும் வரப்போகிறோம். பட் இது வரைக்கும் நாம் பார்த்த 4 டாபிக்ஸுமே எப்படி இன்சைட்ஃபுல்லாக, டேட்டா ட்ரிவனாக, இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கு. இது மாதிரி டாபிக்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைதானா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மகேஸ்வரி மகேந்திரன் சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லுங்கள். இதில் எதுக்கு
ஈகோ எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன எஸ்கேஏ சொல்கிறது, நம்ம எதுக்கு வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லணும், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பி கைண்ட் டு எவ்ரி ஒன். சரியா? காமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த வழியில் அப்ரிஷியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரியா? இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் மற்றவங்களுக்கு ஒரு 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 உத்வேகம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வரும். சரியா? இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸ்ரீனிவாசன் ராஜுவேல் சொல்கிறாரு பெர்ஃபெக்ட் மிஸ்டர் எஸ்கேஏ. பிரபாகரன் ராஜு சொல்கிறாரு இன்ட்ரெஸ்டட், கண்டினியூ. 75 வருட இந்திய அரசியல் தொடரை மீதி தொகுதிகளை எப்போது? கண்டிப்பாக. அது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், நம்ம யூடியூப் வீடியோவே தொடர்ந்து பதிவு பண்ண முடியலை. அதனால தான் நம்மளுடைய அந்த தேர்ட் பார்ட்டி வீடியோ பிளாட்ஃபார்ம் அதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண முடியலை. கோபிநாத் பாலசுப்ரமணியம் சொல்கிறார் ஹை எஸ்கே, யுவர் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர் இன்சைட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் ஆல்சோ கவர் கம்பெனி ஆர்டர் புக்ஸ் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ். ஓகே, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃபென்ஸ் கம்பெனிக்கும் ஆர்டர் புக் எப்படி இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஆயுதங்களுக்கான ஆர்டர்ஸ் வருது, அதை எப்படி கீப் அப் பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், என்ன ப்ராஃபிட்ஸ், அதெல்லாம் ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கண்டிப்பாக நம்ம செய்வோம். தொடர்ந்து டைம் கிடைக்கணும்ல நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ணுறதுக்கு. சரியா? அதனால் கொஞ்சம் எக்ஸலண்ட் ப்ரோ, சூப்பர் சார், அருமை. இந்தியா ஃப்ரான்ஸ் இன்ஜின் பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசுவோம். சரியா? நம்ம அடுத்த முக்கியமான டாப்பிக்கு வருவோமா? ஸோ ட்ரம்ப் இன்டர்வியூ ஃபால் அவுட், இந்தியாஸ் பேலன்சிங் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த ஒரு போனஸ். இந்த கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸுக்கு 6 மாதம் முடியும் போது, 12 மாதம் முடியும் போது, திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் மேனேஜர் வந்து ஏய் தம்பி, நான் உனக்கு இந்த போனஸ் தர்றேன்டா அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு சந்தோஷம் வரும். அது எவ்வளோ காசு, அது நமக்கு எதுக்கு உதவும், அதெல்லாம் அப்புறம். பட் அவர் சொல்கிற நேரம் ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நடந்திருக்கு. ட்ரம்ப் இன்டர்வியூ ஃபால் அவுட், இந்தியாஸ் பேலன்சிங் டிவிடெண்ட். அது ஒரு சரியான போனஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப் வந்து இந்தியா கூட இருக்கக்கூடிய டரிஃப் ரிஃப்ட், ஒரு டேக்ஸ் பிரச்சனையை அட்மிட் பண்ணியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறாரு, இந்தியா மாதிரியான ஒரு நாடை இப்படி தேவையில்லாமல் இழுத்து நான் வந்து ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை வந்து சால்வ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இப்போ சொல்கிறாரு ஐ குடின்ட் சால்வ் ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் அப்படின்னு நேற்று நடந்த ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் நடந்த இன்டர்வியூவில் அப்பட்டமாக அட்மிட் பண்ணியிருக்கிறார். பொதுவாகவே அவருக்கு கொஞ்சம் வெர்பல் டைரியா உண்டு. தேவையில்லாத நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த நேரம் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அவன் கேள்வி கேட்டான், அவனுக்கு ஏதாவது பதில் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எதையாவது பேசி அதையே பாலிசியாக்கிற புத்தி வந்து இவருக்கு பொதுவாக உண்டு. அதிகமான பிரசிடென்ட்ஸ், அதிகமான பிரைம் மினிஸ்டர்ஸ், பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் வந்து அப்படி தேவையில்லாமல் பேசி வாயை விட்டு அதுக்காகவே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பாலிசி வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ஒரு இம்மெச்சூர் பாலிட்டிக்ஸ். சரியா? ஒரு புத்தி இல்லாத ஒரு அரசியல் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று ஃபாக்ஸ் நியூஸில் தான் பண்ணியிருக்கிறது அப்படிப்பட்ட விஷயந்தான், அப்படிப்பட்ட தப்பு தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து இந்த டரிஃப் ரிஃப்ட் விஷயத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு முக்கியமாக இந்தியாவுடைய பெயரை சொல்லியே அட்மிட் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு ஐ குடன்ட் சால்வ் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு அட்மிட் பண்ணியிருக்கிறார். தட்ஸ் பிகாஸ் இந்தியாவுக்கு ஒரு 50%, 60%, 75% அப்படின்னு ஒரு டரிஃபை போட்டேன்னா ஃபஸ்ட்டு அவங்க போய் ரஷ்யா கிட்ட பேசுவாங்க. பேசி இப்படி அமெரிக்கா பண்ணுது, அதனால் நீங்கள் ஒன்றில் வந்து ரஷ்யா உக்ரைன் போரை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைன்னா அட்டாக் பண்ணாதீங்க, இல்லைன்னா நாங்கள் ஆயிலை வேறு யார்கிட்டையாவது வாங்குவோம் அப்படின்னு இந்தியா சொல்லும் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எதிர்பார்த்தது. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வெர்பல் டைரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்ல, ட்ரம்ப் இப்படி எங்கேயாவது போய் எதையாவது பேசிட்டு வரும்போது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேருமே வேறு வழியே இல்லாமல் ஐயோ இவன் வேறு இப்படி பேசிட்டானா, சரி செஞ்சு தொலை அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறானுங்க. வேறு வழி இல்லை. இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும்போதே ஏய் பட்டேல் யூஆர் ஃபயர்ட் அப்படின்றாரு. சரியா? யாராச்சும் போய் FBI சீஃப் பட்டேல் வந்து என்ன பட்டேல் இப்படி பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும்போதே ஐ ஃபயர் பட்டேல்
அல்லது ஐ ஃபயர் ஃபெடரல் சீஃப் அப்படின்றார். அப்படி ஏதாவது பண்ணிவிட்டார்னா அந்த ரூபியோவோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அவமானம். அதனாலேயே இவர் வந்து சொல்லும்போது அவர் முன்னாடி தலையை சொரிய மாட்டானுங்க. பட் ஃபீலிங் அதுதான். இவன் வேறு எங்கேயோ போய் ஏதோ பேசிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. சரி, ஓகே. இந்தியாவுக்கு 50% டாரிஃப் அப்படின்னு அவனுடைய எக்கனாமிக் சீஃபாக இருந்தாலும் அவனுடைய ஃபெடரல் இதை செக்ரட்டரியாக இருந்தாலும் எல்லாரும் வேறு வழி இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நேற்று ஃபாக்ஸ் நியூஸில் தலைவர் இதைத்தான் அட்மிட் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் எப்படியாச்சும் இந்த சைனா இந்தியா இது மாதிரி யாரையாவது ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி எதையாச்சும் ஒரு 50% 60% போட்டால் ரஷ்யாவில் உள்ள புட்டின் வந்து போரை நிறுத்துவான்னு பார்த்தா அது நடக்கலையே அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸில் நேற்று அட்மிட் பண்ணி இந்தியாவுடைய பேரை சொல்லியே நான் தேவையில்லாமல் இந்தியாவுக்கு டாரிஃப் போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஹெட்ஜிங் மாடலுக்கே ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மை ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம அதெல்லாம் பார்க்கலாம். எங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ரஷ்யா எங்களுக்கு ஆயில் டிஸ்கவுண்ட் தருது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்களுக்கு ஃபாரெக்ஸ் பஃபர் இருக்குது, சரியா, எங்ககிட்ட ஏற்கனவே தேவையான அளவுக்கு டாலர் இருக்குது, அது தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஓரளவுக்கு 90 rupees per டாலருக்குள்ளாடி நாங்கள் தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அதுதான் நம்மளுடைய ஹெட்ஜிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த முட்டு கொடுக்குற அவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான், நாம் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த ஹெட்ஜிங் மாடல், அந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ ட்ரம்பை தெருவுக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த டிஃபென்ஸ் பற்றி பேசுங்க முதல்ல. அமெரிக்காவுடைய இடம் அவனுடைய ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், அவனுடைய இன்ஜின்ஸாக இருக்கட்டும், அவனுடைய சி பவர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம ரஷ்யா கிட்ட என்ன வாங்குகிறோம்? தொடர்ந்து டெட்டரன்ஸுக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்குகிறோம். ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஏர்கிராஃப்ட் சப்போர்ட் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நமக்கு ரெண்டுமே முக்கியம். அவன் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி சப்ளை பண்ணுறான். இவன் வந்து எவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து நோண்டுறது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதாங்க இவனுங்க பண்ண தப்பு. ஸோ நான் இப்போ சொல்கிறது என்னன்னா, அமெரிக்காவிடம் வாங்க வேண்டியதை வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் காலமாக அதுக்காக ரஷ்யாவுக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லலை. அவனுக்கு லாபம், அவனுக்கு 10 ரூபா லாபம்னா அந்த லாபத்தினால நமக்கு கிடைக்கிறது ஒரு 5 ரூபா லாபம். அது நம்ம மக்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவர் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி ஒத்துக்கிட்ட விஷயம் உலகம் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க இந்த ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு சில செனேட்டர்ஸும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓக்கலாக இந்தியா அப்படி இப்படி, திஸ் இஸ் நாட் ரஷ்யா உக்ரைன் வார், திஸ் இஸ் மோடிஸ் வார், ஹீ இஸ் ஸ்பான்சரிங் த வார், ஹீ இஸ் கிவிங் மணி டைரக்ட்லி, வி ஹாவ் டு ஐசோலேட் புட்டின், அவரை தனிமைப்படுத்தணும். இதெல்லாம் ஏதாச்சும் நடந்துச்சா? ஒன்றுமே நடக்கலைங்க. இதெல்லாம் பேசுகிறாரு. இங்கே இதெல்லாம் பேசிட்டு அந்த பக்கம் போய் அவருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏயா நீங்கள் இது வரைக்கும் பிடிச்ச இடமெல்லாம் எடுத்துக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் அங்கே எடுத்த ஆயில் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான், உக்ரைன் நீங்கள் அதை திருப்பி கொடுத்துடணும், ரஷ்யா கிட்ட அப்படியெல்லாம் நம்ம இங்கே இப்படி பேசுகிறோம், அங்கே போய் முட்டி போட்டு பேசுகிறாப்புல. இதெல்லாம் பேசுகிறாப்புலையே நமக்கு ரஷ்யா இந்த டிஸ்கவுண்ட்டில் ஆயில் தரதில்ல, அதே டிஸ்கவுண்ட்டில் அதே ப்ரைஸில் அமெரிக்காவை நமக்கு தர சொல்லுங்கள், தரமாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் தர முடியாது. அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. பணத்துக்காக தானே நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணுறோமே. சரியா? எப்படியாச்சும் எங்கள் நாட்டை வளர்த்தணும், எப்படியாச்சும் கொஞ்சம் அசிங்கத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தானே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்குவானுங்க. பட் இன்னொரு நாட்டோட பொழப்பையும் பார்க்கணுமா இல்லையா? இன்னொரு நாட்டோட இன்ஃப்ளேஷனையும் பார்க்கணுமா இல்லை? இன்னொரு நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்கணுமா இல்லையா? அவனை யாரையும் திருடியோ ஏமாத்தியோ செய்யலைல்ல. ஒன்று மாதிரி லிபியா, ஆப்கானிஸ்தான், மியான்மர் அப்படி இப்படின்னு போய் ஒரு இடமா போய் திருடி சாப்பிடல. அவங்கவுங்க நாட்டில் ஒரு இறையாண்மையோட ஒரு 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 சமஸ்கிருத ஃபிலாசபியோட, சரியா, எல்லாமே அவன் நாட்டுக்கு எது நியாயம், தர்மம், நீதி அப்படியெல்லாம் பார்த்து வாழக்கூடிய மக்களை நீ அஃபெக்ட் பண்ணலாமா? தட்ஸ் அட்டர் நான்சென்ஸ், ஃபூலிஷ்னஸ் இல்லையா? ஸோ இன்றைக்கி இண்டோ பசிபிக் ரீஜனில் குவாடாக இருந்தாலும் சரி, மேரிடைம் கோஆப்ரேஷன் அப்படியா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு இந்த ஜியோபொலிட்டிக்கல் அந்த ஒரு 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 அரேனா இப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எட்ஜ் கிடைக்குது.
இந்த டரிஃப் ரெட்டாரிக், இவன் போடுற சத்தம், இவன் போடுற நாய்ஸ், இதெல்லாம் வெரி ஷார்ட் டேர்ம் நாய்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025, 27 இந்த 2 வருடத்துக்குள்ளாடி இந்தோ யூஎஸ், இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் டெக்னாலஜி டைஸ் கண்டிப்பாக ஸ்டெடி ஆகும், மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஏன்னா ட்ரம்புக்கு வேறு வழியே கிடையாது. ட்ரம்ப் இப்படி பேசுகிறாரு, அவருடைய எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி ரூபியோ கிட்ட போய் பேசுங்க, அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிக்சர் தருவார். உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் இந்தியா அண்ட் அமெரிக்கா. அவங்க அப்படி பேசி தான் ஆகணும். நாம் பாய்காட் பண்ணுவோமா? இந்தியா வந்து அமெரிக்காவின் மொத்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டையே பாய்காட் பண்ணுவோமா? அவங்க அனுப்புகிற எல்லா எலக்ட்ரானிக் கூட்ஸையும் பாய்காட் பண்ணுவோமா? சரியா, மொத்த ட்ராவலையும் ஸ்டாப் பண்ணுவோமா? அவன் என்ன சொல்கிறது, நான் வந்து இந்தியன்ஸை டிப்போர்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் போயிடணும், அவுட் சோர்ஸ் கிடையாது, நம்மளாவே வந்துடுவோமா? என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எங்கே நடந்துட போகுது? எந்த மேனுஃபேக்சரிங் எங்கே நடந்துட போகுது? யார் அமெரிக்காவில் இருக்கிறது? ஆஃப்டர் மெக்சிகன்ஸ் வி ஆர் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ். சைனா கூட கிடையாது. ஸோ அங்கே அதிகமாக சம்பாதிக்கிறது யார்? இந்தியன்ஸ். விட்டுருவானா போயிடுங்க அப்படின்னு? அப்படி போனால் அப்படின்னா உலகம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அது அது அறிவுத்தனம் கிடையாது, முட்டாள்தனம். ஸோ ஈவன் வித் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்விங் நமக்கு கண்டிப்பாக சைனா பேலன்சிங் தேவை தான். அதுவும் வேண்டான்னா வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேறு ஏதாவது பேக்கப் இருக்கும். இப்போ இவர் இப்படி பண்ணதுனால, இவனுக்கு 50%, 60% அப்படின்னு பேசுகிறதுனால நமக்கு ஒரு சைனா பேலன்சிங் ஆக்ட் தேவைப்படுது. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா போத் சைட்ஸில் நம்மளுடைய ஆப்ஷன்ஸை, அந்த வேல்யூ மேக்ஸிமைஸை அதிகம் பண்ணுது. அதுவே இட்ஸ் அ வின்னிங் ஓவர் அமெரிக்கா, வின்னிங் ஓவர் சைனா ஸ்ட்ராட்டஜி. ஸோ நமக்கு ஒரு பாலிசி அட்டானமி, ஒரு பாலிசி லெவரேஜ் கிடைக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, உங்களுக்கு இதில் ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு சில இங்கிலீஷ் டேர்ம்ஸோட மீனிங் புரியலைன்னா காமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை லேட்டராக கிளாரிஃபை பண்ணுவேன். டாபிக் நம்பர் 6 ரொம்ப முக்கியமான டாபிக், ஆப்ரேஷன் சிந்தூர். ஏர் டிஃபென்ஸ் ரியாலிட்டி செக், பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் ரியாலிட்டி செக் இப்போ நடக்கு. நம்ம ஜென்ரல் கேஜேஎஸ் தில்லியன் அவர் சொல்கிறாரு, இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் 0 இன்டர்செப்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ். அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய 11 ஏர்பேஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 11 ஏர்பேஸை, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை டார்கெட் பண்ணி செஞ்ச தாக்குதலில் ஒரு ஏவுகணையை கூட பாகிஸ்தானால் இன்டர்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு புதிய ரிப்போர்ட் நம்ம ஐஏஎஃப் ஜெனரல் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். ஈவனாக ஒரு கன்சர்வேட்டிவ் அசம்ஷனை கூட எடுத்துக்கோங்க. சரியா, பாகிஸ்தானுடைய அந்த டிஃபென்ஸ் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயருடைய டோட்டல் கேப்பு இப்போ வெளியாகிருக்கு. அவனுடைய சென்சார் ஃபியூஷன், அவனுடைய ரியாக்ஷன் லூப்பு, அவனுடைய இசிஎம் ஹார்டனிங், எல்லா வீக் ஸ்பாட்டுமே தற்போது வெளியாகிருக்கு. இவர் அப்பட்டமாக ஆதாரங்களோட வெளியிட்டிருக்கிறார். ஸோ ஒரு சைக்கிக் எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we can penetrate, நாங்கள் எப்படி வேணும்னாலும் ஒரு ஊசி மொன கேப் இருந்தால் கூட we will penetrate, எங்களால் ஊடுருவி வர முடியும், you cannot stop அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக நம்ம ஐஏஎஃப் ஜெனரலே ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதில் இருக்க ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிந்தூர் ஆப்ரேஷனில் செஞ்சது மாதிரி ஒரு ரிப்பீட் ஸ்ட்ரைக் சினாரியோவில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் 0%. நமக்கு அவனுடைய டோட்டல் அசெட்டையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90%. Unless and until they massively upgrade their sensors and networks and shooters and trainers, அவனுடைய மொத்த சிஸ்டத்தையே, அதுக்கு எங்கே இருக்குது பணம், யார் கொடுக்க? மொத்த சைனாவை விற்றா கூட பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவுக்கு எதிரான ஒரு அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரி மொத்த அந்த மேசிவ் அந்த பெனட்ரேஷன் செக்டரையை வந்து லீக் இல்லாமல் க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கான பணம் யார்கிட்டையுமே இப்போ இல்லை. ஸோ unless they massively upgrade their sensors plus networks plus shooters plus training, இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் இந்தியாவுடைய தாக்குதலை இனிமேல் அவனால் தடுக்க முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் வேகமாக போகிற நிறுத்தினானுங்க. ஸோ நெட் நியூவை பார்த்தீங்கன்னா, இந்தியா ரீடைன்ஸ் பியூனிட்டிவ் ஸ்ட்ரைக் credibility, escalation dominates,
எந்த மாதிரியான ஒரு வார் அது பாகிஸ்தான் கூட நடந்துச்சுன்னா அவனால் இனிமே இந்தியாவுடைய தாக்குதலை தடுக்கவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே மேக் ஓவர் த என்டையர் கண்ட்ரி. அது இந்த நூற்றாண்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. அடுத்த முக்கியமான டாபிக் திபாங் சக்தி அருணாச்சல் பிரதேசில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர் பயிற்சி. மவுண்டெயின் வார்ஃபேர் ரெடினஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மலைப்பகுதிகளில் போர் வந்த அருணாச்சல் பிரதேசில் யாருக்கு என்னென்ன சண்டை நடக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மலை பிரதேச பகுதிகளில் போர் வந்தால் இந்தியா வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி நடந்துட்டுருக்கு. ஹை ஆல்டிடியூட், ஜங்கிள், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், அது ரொம்ப சூடாக இருந்தாலும் ரொம்ப பனி உறையிற பனி அளவுக்கு குளிராக இருந்தாலும் இந்த ஸ்பியர் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈட்டி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் ட்ரில்லிங் எக்ஸாக்ட்லி வேர் சைனா பிளேஸ் கிரே ஜோன் அப்படின்னு. சைனாவுடைய வீரர்கள் எங்கெல்லாம் ஊடுருவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மவுண்டன் மலை பிரதேசங்களில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி ரொம்பவும் இன்டென்சிவாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டி கோஆர்டினேஷன், ஐஎஸ்ஆர், ஹெலோ லிஃப்ட், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே இப்போ வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஜிஸ்டிக் ரிஹர்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வேகமாக ஆயுதங்கள், ஃபுட், மெடிக்கல் சப்ளைஸ், வாட்டர், அப்புறம் பெரிஃபரல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற லாஜிஸ்டிக் ரிஹர்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி கேட்டிங்கன்னா, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து ஒரு லிமிட்டட் கிரைசிஸில் இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்டு ஹோல்டு பண்ணுது. ஒரு ரேப்பிட் கவுண்டர் மூவ் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த பயிற்சிக்கு அப்புறம், இந்த தயாரிப்புக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 90% அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போஸ்ட் கேல்வான் அட்டாக் நடந்துச்சுல, போஸ்ட் கேல்வான் அட்டாக்கு அப்புறம் நம்மளுடைய இன்ஃப்ரா பில்ட் அவுட்டும் சரி, அக்ளமடைஸ்டு ஃபார்மேஷன்ஸ், அந்த வெதர், அந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றாப்புல நம்மளை ஃபார்மேட் பண்ணிக்கிறதும் சரி, முன்னாடி அந்த ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் லேட்டன்சி நம்ம எவ்வளோ வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அந்த டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? தட்ஸ் வை வி சே பாகிஸ்தான்ஸ் ஃபுட் இன் த மவுத். அவன் வாயில் அவன் காலை வச்சுக்கிட்டு உட்காந்து வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய க்ரெடிபிலிட்டி வார் ஃபைட்டிங்காக இருக்கட்டும், அசெட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஆகாய சண்டையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவனுடைய க்ரெடிபிலிட்டி டோட்டலாக ஜீரோ ஆகிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய பாலிசி அவனுடைய பாலிசி எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது. ஐஎம்எஃபோட ப்ரெஷர் ஒரு பக்கம், அங்கே சிவில் ரிப்ட் வந்து மக்களுக்குள்ளாடியே சிவில் வார் எப்போ வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலிங் வந்து அவனுடைய க்ரெடிபிலிட்டி டோட்டலாக உலக அளவில் ஸ்பாயில் ஆகிடுச்சு. போன வாரம் இந்த வாரம் யுனைடெட் நேஷன்ஸில் ஐநா சபையில் பாகிஸ்தானை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? இஸ்ரேல் பாகிஸ்தானை எப்படி அசிங்கப்படுத்துச்சு பார்த்தீங்களா? அவனுடைய ஐநா சபை டோட்டல் யூஎன் கவுன்சிலே, அந்த தலைவர்களை சீஃப்ஸே எவ்வளோ அசிங்கமாக பாகிஸ்தானை பேசினாங்க பார்த்தீங்களா? ஸோ அலைஸ், மார்க்கெட்ஸ், ஈவன் டொமஸ்டிக் ஆடியன்ஸ் யாருக்குமே பாகிஸ்தான் அரசும் சரி, மிலிட்டரியும் சரி, ஒரு சில தலைவர்கள் மேலே ட்ரஸ்ட் வந்து ஜீரோ. ஸோ நெட் ரீஜனல் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நரேட்டிவ் தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானுடைய டிட்டரண்ட் மெசேஜிங் வந்து தொடர்ந்து டைல்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் 1-2 வருஷத்தில் அவனுடைய மொத்த பாலிசியுமே யூட்டர்ன் ஆகிடும். அவனுடைய மொத்த அந்த திட்டங்கள் பல வச்சுருக்கிறாங்க. எப்படி உலகத்தை ஏமாற்றணும், சுற்றி இருக்கவங்களை ஏமாற்றணும், ரியல் கேம் ஆடாமல் கள்ள கேம் விளையாடி எப்படி இந்தியாவை கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாலிசி அங்கே இருக்குது. அந்த நாட்டு பார்லிமெண்ட் மீட் பண்ணுறதே இதை டிஸ்கஸ் பண்ண தான். ஸோ கண்டிப்பாக உலக அளவில் இந்தியா கெட்ஸ் டிப்ளமேட்டிக் பேண்ட்விட்த், இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸ் 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு அப்படின்னு சட இந்தியா மேலே அதிகமாகுது. ஸோ பிக் பிக்சர், இந்தியா வித் அமெரிக்கா / சைனா, ஹூ இஸ் வின்னிங், ஹவ் எகெயின்ஸ்ட் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் நமக்கு ஹோம் அட்வான்டேஜ். நம்ம P8I, ASW நெட்ஸ், சம்மரைன் ப்ரோக்ராம் மெச்சுரேஷன், சி டினைல் அப்பர் ஹேண்ட், நம்ம ஓன் பேக்யார்டில் சி டினைல் நமக்கு வந்து அப்பர் ஹேண்ட், லேண்ட் பார்டரில் ரெடினஸ் வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகுது. ஸோ ப்ராபபிலிட்டி எகெயின்ஸ்ட் சைனா இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஆல்மோஸ்ட் 80% இந்தியாவுக்கு ஆதாயமாக இருக்குது. வித் அமெரிக்கா நாம் கம்பீட் பண்ண வேண்டாம். கார்ப்பரேட் டு பேலன்ஸ் சைனா,
நம்ம பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் அமெரிக்கா நம்ம கூட கோஆப்ரேட் டு பேலன்ஸ் சைனா. அது டெக்காக இருக்கட்டும், ஐஎஸ்ஆராக இருக்கட்டும், இன்ஜின்ஸாக இருக்கட்டும், மேரிடைமாக இருக்கட்டும், கேப்பபிலிட்டி லிஃப்டாக இருக்கட்டும், டாரிஃப் பாலிட்டிக்ஸ் வந்தால் கூட நம்ம செக்யூரிட்டி லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி அமெரிக்கா இந்தியா டைஸ் வந்து கண்டிப்பாக 75 to 80% கண்டிப்பாக முன்னேறுமே தவிர இன்னும் கீழே போகாது. ஏன்னா ட்ரம்ப்பே ஒத்துக்கிட்டாரு, வி நீட் இந்தியா. எகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிசைஷன் ஸ்ட்ரைக் அவனால் இனிமே கண்டிப்பாக தடுக்க முடியாது. அவனுடைய அட்வான்ஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. நம்ம தேஜாஸ் ரேம்பப் வந்து ரொம்ப வேகமாக நடக்கு. நம்ம டெக்காய் எக்கனாமிக்ஸ், இன்ஃப்ளேட்டட் டெக்காய் எக்கனாமிக்ஸ் வந்து உலகமே ஆச்சரியப்படுது. ஸோ இந்த எஸ்கலேஷன் லேடரில் நமக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ ப்ராபபிலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் கான்ஃப்ளிக்ட் டாமினன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 80 to 85%. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி அது யாராக இருந்தாலும் இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ கோர் தீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பாலிசி அட்டானமி, இண்டிஜினியஸ் கெப்பாசிட்டி, நம்ம நாட்டுக்குள்ளாடியே தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, மல்டி வெக்டர் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 ஃப்ரண்ட் அல்லது 3 ஃப்ரண்ட் ரிஸ்க்கை கூட அவனுங்களுக்கு காஸ்ட்லியர் ஆக்கி நம்ம டிட்டரன்ஸை அதாவது அவனுக்கு டினையலை கிரியேட் பண்ணி நம்ம டிட்டரன்ஸை ஜாஸ்தியாக்கி இன் திஸ் டெக்கேட், இன்னும் அடுத்த 5 அல்லது 10 வருடத்தில் இந்தியாவுக்கு தான் இந்த லெவரேஜ், இந்த கேம் வந்து மிகப்பெரிய அளவில் அட்வான்டேஜாக இருக்குது. சரியா? டேட்டாவும் ப்ராபபிலிட்டியும் சேர்த்து பார்த்தா ஒரு பிக்சர் தெளிவாக தெரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சப்மரைன் டிசைன் சொவரெனிட்டி நம்ம நாட்டுக்குள்ளாடியே Su-57E AMCA பாத், அதுதான் நமக்கு ஒரு ஏர் டாமினன்ஸ் பிரிட்ஜ். டெக்காய்ஸ் ருப்பி வைஸ் நமக்கு பெரிய அட்வான்டேஜ். தேஜாஸ் நம்பர்ஸ் வின் வார்ஸ், உங்களுக்கே தெரியும். ஜியோ பேலன்சிங் ஒரு ஆப்ஷன் வேல்யூ நமக்கு இருக்குது. சிந்தூரில் நம்ம படித்த பாடம். யூனிட்டி கிரெடிபிலிட்டி, நம்ம இப்போ திபாங் சக்தி, மவுண்டன் ரெடினஸ். ஸோ இதெல்லாம் தான் நாம் இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராபபிலிட்டி ப்ளஸ் ஃபேக்ட்ஸ். உங்கள் டேக் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாஸ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எட்ஜ் கடல்லையா, ஆகாயத்திலையா, அல்லது டிப்ளமசிலையா? கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ் டிபேட் கண்டிப்பாக தொடர்ந்து இப்படி லைவில் டிபேட் பண்ணுவோம். உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்கள் அறிவு, உங்கள் நாலேஜ் முறைப்படி இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பவர் ஆகாயத்திலையா, அதாவது போர் விமான சண்டையிலையா, அல்லது தரையிலையா, அல்லது கடல்லையா, அல்லது டிப்ளமசிலையா? எக்கனாமிக்ஸ், எனர்ஜி பேலன்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம டிப்ளமசி பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுலையா நம்ம சக்தி என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்? எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு, உங்கள் தனிப்பட்ட கருத்து. நீங்களும் நம்ம வீடியோக்களை ஃபாலோ பண்ணுறீங்க, மற்ற ஊடகங்களில் பல ஆயிரம் விஷயங்களை ஆராய்வு பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் கருத்து, உங்கள் தனிப்பட்ட கருத்தை ரொம்ப தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். I think so far you have enjoyed your weekend. Get ready for Monday, another great week. Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit, and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very, very, very important. Thank you.